வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வெண்ணிற மேகங்கள் கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சிரிப்பும் சந்தோஷமுமாய் கோவை நகரின் ஒரு புகழ்பெற்ற உணவகத்திற்கு சென்று உணவை முடித்தனர் அனைவரும். உணவகத்தில் இருந்தே விடைபெற்று செல்ல ஆயத்தமானார் லீலாவதி. சோபனாவும் தயக்கத்துடன் அவர் அருகே நிற்க, அத்தை, ஷோபியை நான் வெளியே கூட்டிட்டு போயிட்டு வரலாமா? ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம், பத்திரமா வீட்டில் கொண்டு வந்து விட்டுடுறேன் என வினவினான் பிரபாகர். லீலாவதி தலையசைக்கவும் அடுத்த நிமிடம் சோபனா பிரபாகரின் அருகே நின்றிருக்க இருவரது கைகளும் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருந்தன. என்ன வேகம், என்ன வேகம் என்று சிலாகிக்கப்பட்ட கேலிகளை சட்டியில் இருக்கும் தூசியை தட்டிவிடும் பாவனையில் தட்டிவிட்டவன் தன் வருங்கால மனையாளை அழைத்து கொண்டு பறந்து விட்டான். முதல் சில நிமிடங்கள் கோவையின் பரபரப்பான வீதிகளில் கழிந்துவிட அதன் பின்னரும் சோபனாவிடம் பேச்சே இல்லை. ஏன் சிறு தொடுகையோ கை அழுத்தமோ எதுவும் இல்லை. கோபனா அவதாரம் எடுத்து விட்டாளோ என்று அஞ்சிய பிரபாகர், என்ன சோபிமா அமைதியா வர்ற என்றான் மெல்ல. இந்த சேலையை கட்டிக்கிட்டு எனக்கு பைக்ல உட்காரவே பயமா இருக்கு. சீட் வழுக்கிற மாதிரியே இருக்கு பிரபு. முந்தான வேற பயந்து போய் எங்கேயும் முந்தான வேற பறந்து போய் எங்கேயும் மாட்டிக்குமோன்னு அது வேற பயமா இருக்கு விட்டால் அழுது விடுவேன் என்ற ரேஞ்சுக்கு அவள் பேசவும் பிரபாகர் பக் என சிரித்தான். சிரிக்காதீங்க, அவள் செல்லமாய் சிணுங்க பிரபாகரின் வண்டி யூ டர்ன் அடித்து காந்திபுரம் ரோட்டில் திரும்பியது. எங்கப்பா ட்ரெஸ் மாத்த வீட்டுக்கா போறோம்? ரொம்ப தூரம் இருக்கே. இயல்பா இருக்க விடாமல் செய்யும் சேலையை மாற்றி விடலாம் என்ற நிம்மதி ஒரு புறம் இருந்தாலும் பிரபாகருடன் தனியே கழிக்கும் நேரம் குறைகிறதே என்ற கவலை மறுபுறம் அரித்தது. ஆனால் பிரபாவின் வண்டி நின்ற இடம் கோவையின் பிரபல துணிக்கடை. உனக்கு 10 நிமிஷம்தான் டைம், அதுக்குள்ள ஒரு நல்ல சுடிதாரா வாங்கி ரெஸ்ட் ரூம்ல மாத்திட்டு வந்துடு என்றவன் பர்சல் இருந்த பணத்தை எடுத்து கொடுத்து விட்டு பார்க்கிங்கிலேயே நின்றான். ஆஹா, நான் மட்டும் போக மாட்டேன். முதலா நீங்க எனக்கு வாங்கி தர ட்ரெஸ் நீங்களே செலக்ட் பண்ணுங்க என்று அவனை கைப்பிடித்து இழுத்து சென்றவள் தன்னிடம் 10 நிமிடம் என்று சொல்லிவிட்டு ஒரு சுடிதார் எடுக்க 50 சுடிதாரை எடுத்து போட சொன்ன பிரபாகரை செல்லமாய் அடித்தாள். ஒரு ட்ரெஸ் எடுக்க இவ்வளவு நேரமா? நகருங்க என்று விட்டு முதல் பார்வையில் தனக்கு பிடித்த மயில் கழுத்து வண்ண உடையை எடுத்துக்கொண்டு இதுக்கு பில் போட்டு தாங்க என்றாள் வேகமாய். ஏய், அவ்வளவுதானா? இன்னும் கொஞ்சம் பாரேன். பிரபாகர் வியக்க, பார்த்த முதல் பார்வையிலேயே தான் சில ட்ரெஸ் பிடிக்கும், அதை எடுத்துட்டு வந்துட்டே இருக்கணும். சும்மா அதுவா இதுவா ஏங்கி பிங்கி பாங்கி போடக்கூடாது என்று அவனை பார்த்து கண் சிமிட்டியவள், என்னை பார்த்த முதல் என்னை பார்த்த முதல் பார்வையிலேயே உங்களுக்கு பிடிச்சதில்லையா? அது மாதிரி என்றாள் சட்டென கூடிவிட்ட மையலுடன். ஐயையோ, கடையில வச்சு இந்த பார்வை பார்க்காத ஷோபி, நான் ரொம்ப நல்ல பையன் என்று பயந்தவன் போல பேசிய பிரபாகர் வேகமாய் வெளியே சென்று விட்டான். சிறு சிரிப்புடனும் மிகுந்த காதலுடனும் அளவிட முடியாத ஆனந்தத்துடனும் அவன் வாங்கி கொடுத்த உடையை அணிந்து கொண்டு நிச்சய புடவையை மடிப்பு கலையாமல் மடித்து ஒரு பையில் வைத்து கொண்டு வெளியே வந்தாள் சோபனா. இப்போது இருபுறம் கால் போட்டு அவனை ஒட்டி அமர்ந்து கொண்டவளின் கரங்கள் அழுத்தமாய் அவனது தோளில் அழுந்தின. எங்க போறோம் என்ற அவளது கேள்விக்கு, வில்லன்கள் வராத இடமா போகலாம்னு நினைச்சேன். அது என்னோட பெட்ரூமா மட்டும்தான் இருக்கும் என்பதாலும் அங்கு நீ வர்றது இப்போதைக்கு நடக்காத காரியம் என்பதாலும் தென் திருப்பதி கோவிலுக்கு போகலாம். நாடக பாணியில் பேசியவனின் கைகளில் பைக் பறந்தது. இருட்டிடுச்சே என்று சோபனா லேசாய் அஞ்ச, இந்த அஞ்சா நெஞ்சன் இருக்கையில உனக்கு என் கவலை என்ற காலரை தூக்கிவிட்டு கொண்டு வண்டியின் வேகத்தை அதிகரித்தான். கோவிலின் உள்ளே நுழைந்து தென் திருப்பதியின் நடைபாதையில் நடக்கும்போது ஒரு வயதான பெண்மணி அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார். வந்தவர் சும்மா சென்றிருக்கலாம், மனதில் பட்டதை பட்டென சொல்லும் பழக்கமுடையவர் போலும். புருஷனும் பொண்டாட்டியுமாப்பா? ஏமா, பையன் என்ன அழகா பட்டு வேஷ்டி சட்டையில கோவிலுக்கு வந்திருக்கான். பட்டு புடவை இல்லாட்டியும் ஒரு சாதாரண சேலையில வரக்கூடாதா என்று அங்கலாய்த்து விட்டு அவர் செல்ல பிரபாகர் வாயை பொத்தி கொண்டு பொங்கி பொங்கி சிரிக்க, சோபனா பரிதாபமாய் அவனையும் பையில் இருந்த பட்டு புடவையையும் மாறி மாறி பார்த்தாள். சரி விடு, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம்மா என அவளை சமாதானம் செய்தவனுக்கு சிரிப்பு மட்டும் அடங்கவில்லை.
பொங்கி பெருகி அவனது சிரிப்பை சுள்ளென விழுந்த ஒரு அடி பஸ்வமாக்கிவிட சாமி தரிசனம் முடியும் வரை அங்கே பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை. தரிசனம் முடிந்து கீழே இறங்கி வந்தவர்கள் பிரசாதத்தை வாங்கி கொண்டு அங்கே போடப்பட்டிருந்த கல் பெஞ்சுக்களில் ஒன்றில் அமர்ந்தனர். பிரபு, வெளியில எங்கேயாவது போலாமா என்றாள் சோபனா சிறு தயக்கத்துடன். ஏமா, கோவில்ல வச்சு பேசினா அடி கொஞ்சம் கம்மியா விழுமேன்னு நினைச்சேன். இட்ஸ் ஓகே, வா போகலாம் என்று அவளை அழைத்து கொண்டு வெளியே வந்தவன் நேரே சென்றது அவன் வீட்டிற்கு. எங்கேயா என அவள் வியக்க, நம்ம வீட்டு மொட்டை மாடியை விட சூப்பரான இடம் வேற எதுவுமே இல்லை. இங்க எந்த வில்லனும் வந்து குதிக்க முடியாது. ஏன்னா இங்க ஹெலிபாட் இல்ல பாரு என்ற கிண்டலுடன் வீட்டின் உள்ளே அழைத்து சென்றான். பூட்டி இருந்த வீட்டை பார்த்ததும், வீட்ல யாரும் இல்லையா என்று சோபனா வினவ, ரம்யாவுக்கு அடுத்த வாரத்துல வளைகாப்பு, அதுக்கான துணி வளையல் எல்லாம் வாங்க போயிருக்காங்க என்று விவரம் கூறிவிட்டு, மறையவா வேண்டாமா என்று சடுகுடு ஆடிக்கொண்டிருந்த இருட்டின் பிடியில் இருந்த மொட்டை மாடிக்கு அவளை இட்டு சென்றான். நிலாவின் சாரலை ரசித்த சில நிமிடங்களின் மௌனத்துக்கு பின்னர் சோபனா பேச துவங்கி விட்டாள். விக்னேஷ் என்னமோ சொன்னாங்களே, நீங்க பண்ண லொள்ளை எல்லாம் கோபம்னு நான் தப்பா நினைச்சதா? என்னவெல்லாம் லொள்ளு பண்ணீங்கன்னு சொல்லுங்க. சீக்கிரம் என ஒரு விரல் நீட்டி அவள் அவனை மிரட்ட, இந்த மிரட்டல் எல்லாம் நம்ம கிட்ட செல்லாது. ப்ளீஸ் சொல்லுங்க பிரபுன்னு கெஞ்சி கேளு, சொல்றேன். அவனும் பிகவாய் முகம் திருப்பி கொண்டான். இதுக்கெல்லாம் நான் அசைய மாட்டேன் என்பது போல், சொல்லாட்டி போங்க, எம்ஏ முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நானும் பிகு பண்ணிக்குவேன் என்று அவள் அலட்சியமாய் தலை சிலுப்பினாள். அடி பாவி, என் மேல கருணையே இல்லையாடி ராதகி என்று ஒரே அடியா எதிர்ந்து விட்டு, சரி சரி சொல்றேன், ஆனா ஒரு கண்டிஷன். நீ நீ தான் எந்த இடத்துல எல்லாம் நான் என்னோட திருவிளையாடலை ஆடி இருக்க முடியும்னு சொல்லணும். நீ கரெக்டா யூகிச்சா சூப்பர் பம்பர் பிரைஸ் ஒன்று காத்திருக்கு என்றான் ஆசை காட்டி மோசம் செய்யும் குரலில். அவளும் அதை சவாலாய் ஏற்று, சொல்றனே என்றாள் மிடுக்குடன். சற்று நேரம் பலமாய் யோசித்தவள், அந்த ட்ரெயின் டிக்கெட் ஒரே கோச்ல வர மாதிரி டிக்கெட் வாங்கினது நீங்க தானே என்றாள் எதையோ கண்டுபிடித்து விட்ட பெருமையுடன். அடச்சை, இம்புட்டு தானே ஷோபி உன் அறிவின் ஆழம். இந்த ட்ரெயின் டிக்கெட் விவகாரத்துக்கு எல்லாம் முன்னாடியே நிறைய நடந்தாச்சு என்று கை கொட்டி கேலி செய்த பிரபாகர். சரி விடு, தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ, நானே சொல்றேன் என்றான் கேள்வியாக. சின்னதாய் ஒரு சினங்கள், செல்லமாய் ஒரு ப்ளீஸ்பா கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க என்ற கெஞ்சல், கோபமாய் ஒரு முறைப்பு, பின்னர் ஆசையற்ற சமரசம் என முடிவில், உங்கிட்ட தோத்து போறதுல எனக்கு சந்தோஷம்தான், அதனால நான் தோத்ததாவே வச்சுக்கோங்க, நடந்து சொல்லுங்க என்றாள். அப்படி வா வழிக்கு என்ற பிரபாகர் இப்போதிருந்து பிளாஷ்பேக் ஆரம்பம் என கூறி கைகளால் குசுவத்தி சுருளை சுத்தவிட்டான். 3 வருடங்கள் முன்பு சோபனா காலேஜ் பஸ் பிடிக்கும் 7:45 மணி. சோபனா ஏறும் பேருந்து நிறுத்தத்திற்கு எதிர்ப்புறமாய் விக்னேஷின் சாம்பல் வண்ண சாண்ட்ரோவில் அமர்ந்து அவள் வருவதையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் பிரபாகர். பேருந்து வந்து அங்கிருந்தவர்களை ஏற்றி கொண்டு சென்ற பின்னரும் சோபனா வந்தாள் இல்லை. பங்க்சுவாலிட்டி பரமசிவம் ரேஞ்சுக்கு பஸ் கிளம்ப 10 நிமிஷம் முன்னாடியே வந்துடுவாளே, இன்னைக்கு காணோமே என அவன் யோசிக்கும் போதே மூச்சிறைக்க ஓடி வந்தாள் அவனது எண்ணங்களின் நாயகி. 40 அடி தூரத்தில் சென்று கொண்டிருந்த பஸ்ஸை நிறுத்துங்க நிறுத்துங்க என்று கத்தி நிறுத்த முற்பட்டவள் தன் குரல் அவர்களை எட்டாமல் போனதும் முட்டிக்காலில் இரு கைகளையும் ஊன்றி மூச்சு வாங்கினாள். ஆமா, இவ கத்தினது இவளுக்குள்ள இருக்க கோபனா அவதாரத்துக்கே கேட்டிருக்காது. இதுல 2 தள்ளி போற பஸ்ஸுக்கு கேட்க போகுதாக்கும் என்று நொடித்து கொண்ட பிரபாகருக்கு கல்லூரியில் அவளை இறக்கிவிடும் ஆவல் மேலோங்கியது. ஆனால் செய்கையற்ற ஆசையுடன் அவன் தவித்திருக்க சோபனா வேகமாய் ஒரு ஆட்டோ பிடித்து கல்லூரி பேருந்தை துரத்த துவங்கி இருந்தாள். கல்லூரி பேருந்தில் அவள் ஏறும் வரை அந்த ஆட்டோவை தொடர்ந்து சென்றவன் நேராய் வண்டியை விட்டது சோபனாவின் வீட்டுக்கு. அந்த நேரத்தில் அவளை எதிர்பாராத லீலாவதி, வாங்க மாப்ள, என்ன விஷயம் என்று பரபரக்கவும், இன்னைக்கு ஷோபி ஆட்டோ சவாரி எதுக்கும் போனாளா அத்தை என்றான் அவன் கேள்வியாக. இல்லையே, ஆட்டோ தான் வாடகைக்கு போயிருக்கே. புரியாத பாவனையில் வந்தது பதில். அப்போ நைட் லேட்டா படுத்தாளா? ஆமா, நைட் படுக்க 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு. உங்க ப்ரோக்ராமை நைட்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதோ ரெக்கார்டு எழுத வேண்டி இருந்ததாம், எழுதிட்டு படுத்தா. ஏன் கேட்கிறான் என்று தெரியாத போதும் விளக்கமாய் பதில் சொன்னார் லீலாவதி. ஓ,
என்று அதை உள் வாங்கியவன், சரி அத்த, நான் வரேன், ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்ல என்று விட்டு விரைந்தான். அந்த சம்பவத்தின் விளைவாகத்தான் பிரபாகர் இரவு நிகழ்ச்சியில் இருந்து காலை நிகழ்ச்சிக்கு மாறியது. அந்த நேரம் பார்த்து காலை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்த சிவாவும் சில சொந்த காரணங்களின் காரணமாய் இரவு நிகழ்ச்சிக்கே மாற்றல் கேட்க பிரபாவுக்கு வசதியாய் போனது. நிகழ்காலம் அவன் சொல்ல சொல்ல கேட்டிருந்த சோபனாவின் குரல் குழைந்து போயிருந்தது. எனக்காகவா மாறினீங்க என்று கேட்டபோது குரலுடன் சேர்ந்து கண்களும் குழைய அவள் மடியில் தான் குழந்தையாகும் நாளுக்காக அந்த குணாளனின் மனம் ஏங்க துவங்கியது. சுற்றி இருந்த கோவில் மனதை நிலைப்படுத்த, இதுக்கே இப்படி உருகிட்டா எப்படி, இன்னும் இருக்கு கேளு என்று விட்டு மீண்டும் கொசுவர்த்தி சுருளை எடுத்தான். சோபனா பிரபாகரின் வீடு இருக்கும் வீதியில் உலா வந்த தினம். எப்போதும் சோபனாவை ரயில் நிலையத்தில் தரிசிப்பதற்காக 4 மணிக்கே எழுந்து பழக்கப்பட்ட பிரபாகரின் உடம்பு அவளை பார்க்க முடியாது என்று தெரிந்தும் விழித்து கொண்டது. எழுந்த பின்னரும் சோம்பி இருக்க முடியாமல் குளித்து முடித்து தோட்டத்தில் பூ பறித்து கொண்டிருந்த போதுதான் சோபனா தங்கள் தெருவினுள் நுழைவது அவன் கண்ணில் பட்டது. ஆஹா, நம்ம மேடம் டோய் என்ற மனம் துள்ள பறித்து கொண்டிருந்த பூக்களை அப்படியே கீழே போட்டுவிட்டு பின்பக்க வழியாக வீட்டினுள் சென்றான் பிரபாகர். தனக்கு அவள் தெரியும்படியும் அவளுக்கு தான் தெரியாதபடியும் நின்று கொண்டவன். சோபனாவின் கண்கள் தன் வண்டி, அடுத்ததாய் வீட்டின் கதவு, தோட்டம், வீட்டின் உள்ளிருக்கும் ஆள் நடமாட்டம் என்று சுற்றி வருவதை ஆசை தீர ரசிக்கத் துவங்கினான். ஒரு நிலைமைக்கு மேல் சோபனாவின் கண்களில் கண்ணீர் வந்து விடுவேன் என்று பயமுறுத்தி கொண்டிருக்க, அதற்கு மேலும் அவளை படுத்த விரும்பாமல் வேகமாய் சென்று முந்தைய தினம் அணிந்திருந்த இரவு உடையை அழுக்கு கூடையில் இருந்து எடுத்து அணிந்து கொண்டு தலையை கலைத்து விட்டு அப்போதுதான் தூங்கி முழித்தவன் போல வெளியே வந்து சோம்பல் முறித்தான். அதன் பின்னர் கண்களும் முட்டி நின்றதைத்தான் நாம் அறிவோமே. நிகழ்காலம், என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி நடிச்சீங்களே உங்கள என்று சோபனா பல்லை கடிக்க, இப்படியெல்லாம் பத்திரகாளி அவதாரம் எடுக்கக்கூடாது, உம்மாச்சி கோச்சுக்கும், கன்னத்துல போட்டுக்கோ என்று அவளை கிண்டல் செய்த போதும் அன்னைக்கு கண்ணீரும் கவலையுமா, நீ நின்னதை பார்க்க முடியலடா என்னால, அப்படியே வந்து அழாதடான்னு இருக கட்டிக்கணும் போல இருந்தது, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த, உணர்ச்சி பிழம்பா நீ இருக்கும்போது நானும் அதே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டா உனக்கு படிப்பு மேல இருக்க பிடிப்பு போயிடுமேன்னு பயமா இருந்தது. கல்யாணம்ங்கிற பந்தத்தால படிப்பை இழந்துட்டோம்னு நீ நினைக்க கூடாது இல்லையா, அதான் ஒதுங்கியே இருந்த என்றான் பிரபாகர் உருக்கமும் காதலுமாய். அவனது வார்த்தைகள் வர்ணிக்க முடியாத இதத்தை மனதினுள் பரப்ப சிறு மணித்துளிகள் ரம்யமான அமைதியில் கழிந்தன. அதை கலைக்கும் வண்ணம், ஆனா நீங்க தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டும் படிக்கலாம்னு சொன்னீங்க, அன்னைக்கு ரம்யா அக்கா கல்யாணத்துல கூட என்னை மறைமுகமா கொட்டினீங்களே என்றாள். சந்தேகமும் சிறு கோபமும் ஒன்று கூடி நின்றிருந்தன. இப்பவும் என்ன பொறுத்தவரை கல்யாணம் படிப்புக்கு ஒரு தடையே கிடையாது. ஆனா நீதான் கல்யாணம் பண்ணிட்டு படிக்க முடியாது அது இதுன்னு பெணாத்திட்டு இருந்த. ஒரு கட்டத்துல வேற ஏதோ ஒரு காரணத்தால நீ கம்மி மார்க் எடுத்தாலும் அது இந்த கல்யாணத்தாலதான்னு உனக்கு நினைக்க தோணும். அதான் உன் போக்கிலேயே விட்டுட்டு ஒதுங்கியே இருந்த என்றான் பிரபாகர் விளக்கமாக. அவன் பேச்சின் சாராம்சம் சரி என்றபட ஷோபியும் ஆமோதிப்பாய் தலையசைத்தாள். உடனேயே, அப்போ சாயந்தரம் உங்களை நான் பார்க்க வருவனே, அது கூட உங்களுக்கு தெரியுமா என்றாள் அப்பாவியாக. இன்னுமாடா உன்னை இந்த உலகம் நம்புது என்ற தன்னைத்தானே வியந்து, ஆனாலும் ரொம்ப பச்சை பிள்ளையா இருக்குடா ஷோபி என்றவன், நீ காலேஜ் பஸ்ல இருந்து இறங்கி எங்க ஆபீஸ்க்கு முன்னாடி இருக்க ஜூஸ் கடையில ஒரு இத்து போன சாத்துக்குடி ஜூஸை குடிச்சிட்ட. என்னை லுக் விடுறதுல இருந்து அந்த கடைக்காரன் வேற என்ன வேணுமான்னு உன்னை 1008 தடவை கேட்கறது. அப்புறம் நீ பஸ் ஸ்டாப்புக்கு வந்து கூட்டமே இல்லாம வந்தாலும் 10 பஸ்ஸை விட்டுட்டு என்னையே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது வரைக்கும் ஐயாவுக்கு தெரியும் என்று காலரை தூக்கி விட்டு கொண்டான். யூ யூ என்ற பல்லை கடித்த போதும் அவனும் தன்னை கவனித்து கொண்டே இருந்திருக்கிறான் என்பது தேன் என இனித்தது. ஏதோ எண்ணியவளாக, அன்னைக்கு ரம்யா அக்கா வர சொன்னதும் நீங்க தானா என்றாள் வேகமாய். சாட்சாத் நானே என்றவன் மீதமிருந்த குசுவத்தியை எடுத்தான். ரம்யா தன் திருமணம் பற்றி சோபனாவிடம் கூறிய நாள். ஹே ரம்ஸ், ஷோபி வெளியே நின்று ஐயாவை சைட் அடிச்சிட்டு இருக்கா, கொஞ்சம் போய் கலாய்ச்சிட்டு வா, ஏன் என் செல்லம் இல்ல என்ற அலுவலகத்தில் இருந்த ரம்யாவை கிளப்ப முயன்றான் பிரபாகர். போடா, அன்னைக்கு தெரிஞ்சா
அவளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நீங்க வேற அவளை ஏன் படுத்துறீங்கன்னு முதுகுல டின் கட்டிடுவாங்க. நான் மாட்டேன் என அவள் சிலிர்த்து கொள்ள, ப்ளீஸ் ரம்ஸ் எனக்காக. டேய் விக்கி கொஞ்சம் சொல்லுடா. உங்க கல்யாணத்துக்கு ஒரு பாதுகாப்பு கவசமும் ரம்ஸ்க்கு ஒரு ஈட்டியும் வாங்கி தரேன்டா. ப்ளீஸ்டா போக சொல்லு. ரம்யாவின் கணவனிடம் சிபாரிசு பிடித்தான் அந்த கள்வன். ஹேய் போ ரம்மி, எனக்கு ரொம்ப தேவையான பாதுகாப்பு கவசம் வாங்கி தரானாம். காசு இல்லாம வருது, ப்ளீஸ் போ என்ற நண்பனும் சேர்ந்து கொண்டு அவனும் ரம்யாவை வெறுப்பேத்த, போங்கடா போக மாட்டேன் என்று சட்டமாய் உட்கார்ந்து கொண்டாள் ரம்யா. ஹே ரம்ஸ், ஈட்டி வேணும்னா விட்டுடு. குச்சி மிட்டாய், குருவி ரொட்டி இப்படி எதனாலும் வாங்கி தரேன் என்ற காலில் விழாத குறையாக அவன் கெஞ்சியதும் ரம்யா ஒருவாறு ஒத்துக்கொண்டாள். ரம்யா கிளம்பி சென்றவுடன் கண்ணாடி தடுப்பின் பின்னே மறைந்து கொண்டு சோபனாவும் ரம்யாவும் பேசுவதை பார்த்து கொண்டிருந்தான். அவர்களின் உரையாடலை கேட்க முடியாவிட்டாலும் சோபனாவின் முகத்தில் பிரதிபலித்த அதிர்ச்சி அவனுக்கு வியப்பை கொடுத்தது. உன் பொண்டாட்டி போய் அங்க ஏதோ குட்டைய குழப்பிட்டா போல் இருக்குடா. மகளே வாடி, உனக்கு கல்யாண பரிசா 2 டப்பா கரப்பாம்பூச்சி தரேன் என்ற கருவியவன் வேகமாய் ரம்யாவின் எண்ணிற்கு அழைத்தான். அவனது எண்ணை பார்த்ததும் ரம்யா சோபனாவிடமிருந்து விலகி வருவது தெரிந்தது. ரம்யா, ஷோபிகிட்ட என்ன சொன்ன? அவன் முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? என்னமா சொன்ன? உனக்கு என்னடா? வேணாம், நான் டென்ஷன் ஆயிடுவேன். என்ன சொன்ன சொல்லு. நான் ஒன்றும் சொல்லலை. உன் பொண்டாட்டிக்கு தான் எங்க எனக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்துடுமோன்னு பயம். உனக்கும் விக்கிக்கும் தான் கல்யாணம்னு சொல்ல வேண்டியது தானே. அவளை படுத்தாத ரமி. ஏய் ரொம்ப பண்ணாதடா. என்னை மாட்டி விடாத ரமி ப்ளீஸ். நான் யாரை வேணும்னாலும் மாட்டி விடுவேன். உனக்கு என்ன? ஓவரா பேசுகிற நீ? அப்படித்தான் பேசுவேன். முதல்ல ஃபோனை வச்சுட்டு அவகிட்ட போய் பேசு. அவன் முகமே சரியில்லை, பாவம். ஃபோனை வைக்கவா? ஆஹா மாட்டேன்ப்பா. ஏய் அவ தவிக்கிறா. கொஞ்ச நேரம் தவிச்சா என்ன குறைஞ்சா போயிடும்? நல்லா முதுகுல சாத்த போற. சீக்கிரம் ஃபோனை வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வா. அவளுடன் வாயாட முடியாமல் எரிச்சலுடன் அழைப்பை வைத்தான் அவன். அந்த பக்கம் சீக்கிரம் வரணுமா? முடியாது போ என்று சிலுப்புவது தொல்லியமாய் கேட்டது. ஐயோ ஷோபி குட்டி பாவம் என்று அவன் வருந்துவது பொறுக்காமல் சற்று நேர வெறுப்பேற்றலுக்கு பிறகு ரம்யா விவரம் கூறிவிட்டு வந்தாள். நிகழ்காலம். அன்னைக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தாடா. சாரிடா குட்டி என்று லேசாய் வருந்திய பிரபாகர். ஆனா மேடம்க்கு ஒரே பொறாமை இல்லையா என்றான் குறும்பாக. அதை மறுக்காமல், ஆமா பொறாமைதான். நானே நினைச்சா கூட என்னால உங்களை யாருக்கும் விட்டு தரவே முடியாது என்ற சோபனா மெல்ல அவன் தோள் மேல் சாய்ந்து கொண்டாள். தலைவனும் தலைவியும் தோள் சாய்ந்த நேரம் தொல்லையின்றி தேனாய் இனிக்க மெல்ல அந்த இடம் மௌனத்தின் பிடிக்கு சென்றது. சாய்ந்திருந்த அவனது வலது தோளின் கைகளை லேசாய் வருடியமாறே, அப்போ ட்ரெயின்ல ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் என்னை ரசிச்சுட்டு தானே இருந்திருப்பீங்க. நான் தான் அது தெரியாம சார் என்னமோ கோபமா இருக்கிறதா நினைச்சிட்டு என்னென்னமோ உளறி இருக்க என்று அசடு வழிந்தாள் சோபனா. என்னுடைய ரகசிய ரசிப்பிற்கு கோபங்கிற போர்வை எனக்கு அவசியமா பட்டது. நீ தவிக்கிறது ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் இந்த தவிப்பு ஒரு நல்ல புரிதலுக்கு வித்தா இருக்கும்னு தான் பேசாம இருந்த என்றவன் அவளது தோளை சுற்றி கை போட்டு தன்னுடன் இறுக அணைத்து கொண்டான். முதல்ல அத்தைக்கும் உனக்குமா டிக்கெட் எடுத்தாத்தான் நீ தயக்கம் இல்லாம வருவேங்கிறதுல தொடங்கி அத்தை கடைசி நேரத்துல வராம இருந்தது எல்லாமே என்னோட பிளான் தான். ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள நீ நுழைஞ்ச நிமிஷத்துல இருந்து என் கண்ணை விட்டு அங்க இங்க நீ நகரவே இல்லை. அன்னைக்கு ஒரு பிங்க் கலர் சுடிதார் போட்டிருந்தியே, அப்பப்பா ஆழ மயக்கிடுச்சு. அதான் பொறுக்க முடியாம பிளாட்ஃபார்முக்கே ஓடி வந்துட்டேன். அப்படியே ஒரு இடி இடிச்சேன். பிரபாகர் சொல்லிக்கொண்டே போக அப்போது அவன் இடித்த இடிக்கு இப்போது ஒரு இடி பரிசாக கொடுக்கப்பட்டது. அதை பொருட்படுத்தாமல் அவனும் தொடர்ந்தான். மேடம் அப்பர் பெர்த்ல படுக்கிறதுக்கு என்னமா சுத்தி வளைச்சிங்க. எனக்கு செம சிரிப்பு. கஷ்டப்பட்டு அடக்கிட்டு இருந்தேன். அப்ப கூட பரவாயில்ல, என் மேல கோபமான்னு ஹஸ்கி வாய்ஸ்ல கேட்டபோது இல்லடா என் புஜு குட்டின்னு உன்னை தூக்கி வச்சுக்கணும் போல இருந்தது ரசித்து சொன்னான் அவளது குறும்பு காதலன். உன் முகத்தை பார்த்துட்டே உணர்ச்சி இல்லாம இருக்கவும் முடியல. அதே நேரம் உன் முகத்தை பார்க்காமலும் இருக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்தது என்ற போது அவனது குரலில் அவளது அன்றைய தவிப்பு நிரம்பி வழிந்தது. அந்த தவிப்பின் வெளிப்பாடாய் பிரபாகரின் ஆண்மை ததும்பிய முகம் சோபனாவின் மதி முகம் நோக்கி குனிய அவர்களது தாம்பத்தியத்தின் முதல் அச்சாரம் அச்சு பிசகாமல் ஷோபியின் மச்சத்தில் படிந்து மீண்டது. என்ற மௌனமாய் அதை உள்வாங்கிய சோபனா மேலும் அவன் தோளில் இதம் கண்டாள்.
நிஜமாவே என் மேல கோபம் இல்லையா? அவள் மேலும் கேட்க, அப்படி சொல்லிட முடியாது. கொஞ்சம் கோபம் இருந்தது. ஆனா உன்னோட பக்கம் இருந்து பார்க்கும்போது, உன்னோட தன்மானமும், சுய கௌரவமும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. உன் மேல எனக்கு காதல் வராதுக்கான காரணமே உன்னோட உன்னோட உன் மேல எனக்கு காதல் வர்றதுக்கான காரணமே உன்னோட தன்மானம் தான். அப்படி இருக்கும்போது, அதையே காரணம் காட்டி, உன் மேல கோபப்படுறது எனக்கு சரியா படல. சோ என்றான் அவன், அவளது கன்னத்தில் ஒரு சின்ன அச்சாரத்தை வைத்தவாறே. அதற்கு என்ன சொல்வதென்று தெரியாமல், தேங்க்ஸ் 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 பிரபு என்ற சோபனாவின் குரலில் தன்னை புரிந்து கொள்ளும் ஒரு கணவன் கிடைத்த பெருமகிழ்ச்சி. தொடர்ந்து வந்த அணைப்பில், உன்னை விட்டு பிரியேன் என்ற இறுக்கமான உறுதி. காதல் எனும் சதுரங்க ஆட்டத்தில் கருப்பும் வெள்ளையும் மாறி மாறி ஆடிய ஆட்டம் ஒரு முடிவுக்கு வந்து, இரு பக்கத்துக்கு ராஜாவும் ராணியும், ஒரு பக்கத்துக்கு ராஜா ராணியாய் மாறி செக் மேட் ஆவதற்கு பதிலாக லவ் மேட் ஆகிவிட்டிருந்தனர். சதுரங்கத்தில் இருப்பது போல் ராஜா டம்மியாகவும் ராணி உசத்தியாகவும் இல்லாமல், இருவரும் ஒரு நிலையாய் மனதோடு ஒருமித்து இரு பெரும் சக்திகளாய் உருமாறினர். 8 மாதங்களுக்கு பின்னர் சோபனா பிரபாகர் இருவரது முதலிரவு அறை. லேசாய் மேடிட்ட வயிற்றுடன் உலா வந்த காஞ்சனா சோபனாவை மோகன அறைக்குள் தாம்பத்திய விருந்துண்ண வழி அனுப்பிவிட்டு ஒரு மன நிறைவுடன் வெளியே வந்தாள். அவளது வருகைக்காகவே காத்திருந்தவன் போல் கதவின் பின்னே இருந்த பிரபாகர், "ஷோபிக்குட்டி" என அவளை பின்னே இருந்து கட்டிக்கொள்ள, அந்த திடீர் தாக்குதலில் "ஆ" என அலறிவிட்டாள் சோபனா. "என்னது என்னது?" என்று வெளியே பலரது குரல் கேட்டதும், "ஒண்ணுமில்ல" என்று சோபனா மென்று முழுங்க வேண்டியதாயிருந்தது. தன் முன்னே செம்பவள பாவையாய் நின்றிருந்த சோபனாவை தன்னுடன் இறுக்கிக் கொண்டவன் லேசாய் அவளை தூக்கிய வண்ணமே படுக்கைக்கு சென்றான். "கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் பிரபு" என அவள் கொஞ்ச. "இதுவரைக்கும் போன்ல கடலை போட்டதெல்லாம் பத்தாதாக்கும். ஆஸ்திரேலியால நான் சம்பாரிச்ச பணத்தை விட போன் பில் கட்டின பணம் தான் அதிகம். போதும் பேசினது" என்று நறுக்கு தெரித்தாற்போல் பேசியவன் சட்டென தன் மோகனரசியின் மன்மத மச்சத்தை நோக்கி ஆவலுடன் குனிந்தான். பல மணித்துளிகளுக்கு பின்னர் மூச்சிறைக்க அவன் நிமிர, "நானும் தான் வாங்கின சம்பளத்துல பாதிய போனுக்கே கட்டினேன். நீங்க மட்டுமா போன் பில்லு கழுதிங்க?" அவள் அவன் கன்னத்தை நிமிண்ட. "சும்மா சொல்லாத. வாங்கின சம்பளத்துல எனக்கு ஒரு சட்டை கூட வாங்கி தராம லோன் கட்டின மகராசி தானே நீ" என்று அவள் மூக்கை பிடித்து ஆட்டுவது அவன் முறையானது. அவனது கூற்றில் இருந்த உண்மை உரைக்க, அதை நிறைக்க மன்னவனின் மார்பை தன் குங்குமத்தால் நிறைத்தாள் மாதரசி. "இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. செயல்ல இறங்க வேண்டியதுதான்" என்று கட்டிலில் அவளை சாய்த்தான் பிரபாகர். சில நிமிடத்திலேயே, "பிரபு, முதுகுல ஏதோ உறுத்துது" என்ற சோபனா எழுந்து கொள்ள, என்னவென்று பார்ப்பதற்காக கட்டிலில் தூவியிருந்த பூக்களை விலக்கினாள். அங்கே படுக்கை விரிப்பு முழுவதும் ஜிகினாக்கள். தெரியாமல் படுத்திருந்தால் உடம்பு முழுவதும் ஜிகினாவாக இருக்கும். அடுத்த நாள் அவர்கள் செய்ய போகும் கேலிக்கு அழகிய சான்றாய் வேறு போயிருக்கும். "அட பாவிகளா, நீங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாடா, துரோகிகளா" என்ற முதலிரவு அறையை தயார் செய்த நண்பர்களை கரித்து கொட்டிவிட்டு அப்படியே மெத்தையை மறுபுறம் திருப்பி போட்டார். "இப்ப என்ன பண்ணுவீங்க, இப்ப என்ன பண்ணுவீங்க" என்று குதூகலித்து கொக்கரித்தவாறே சோபனாவுடன் மஞ்சம் சேர்ந்தான் அவன். அரை மணி நேரம்தான் போயிருக்கும். சட்டென ஒரு அலாரம் ஏக ஸ்ருதியில் அலறியது. பிரபாகரின் அணைப்பில் தன்னை தொலைக்கத் தொடங்கியிருந்த ஷோபி சடாரென விலகவும், "இவனுங்களோட" என்ற பல்லை கடித்தவாறே எழுந்தான் பிரபாகர். கட்டில் முழுவதும் தேடிய பிறகும் அது அகப்படாமல் இருக்க, "பிரபு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கமிருந்து சத்தம் வருது" என்றாள் சோபனா பரிதாபமாக. ட்ரெஸ்ஸிங் டேபிளின் 2வது தட்டில் இருந்த அலாரம் டைம் பீஸை தேடி எடுத்து அதன் தலை மீதே ஓங்கி கொட்டியவன் மீண்டும் சோபனாவை கைக்குள் கொண்டு வருவதற்குள் அடுத்த அலாரம். இப்போது அறையின் அடுத்த மூலையில் இருந்த தண்ணீர் பானையின் பின்புறம் இருந்து, "இந்த நரையின் எருமை வேலையாத்தான் இருக்கும். டிசைன் டிசைனா திங்க் பண்ணி கொல்றானே" என்று கருவிக்கொண்டே அங்கே ஓடினான். அதை முடித்தால் மற்றொன்று என்று தொடர்ந்து 5 கடிகாரங்களை எடுத்து முடித்த போது மணி 2 ஆகிவிட்டது. அதன் பின்னர் ஒரு முடிவுக்கு வந்தவனாக, "சோம ஷோபிமா, இனிமே எந்த அலாரம் அடிச்சாலும் எழுந்திருக்க கூடாது. அது பாட்டுக்கு அடிச்சுட்டு போகட்டும். இன்னும் ஒரு 2 அலாரத்துக்கு மேல இந்த ரூம்குள்ள வைக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் விட்டுடு" என்றான் மனைவியிடம்.
ஆனா சத்தம் கேட்குமே என அவள் இழுக்க, சத்தம் கேட்காத மாதிரி செய்யற, வா என்றவன் அதன்படியே நடந்து கொண்டதில் அலாரம் சத்தம் என்ன, உலகமே மறந்து போனது. கணவன் மட்டுமே பிரதானமாய் இருக்க, இன்பத்தின் ஆழத்துக்கு சென்று முத்தெடுத்து வந்தாள் அவனது மனையாள். 2 வருடங்களுக்கு பின்னர் ஈச்சனாரி அருகே இருக்கும் சோபனாவின் ஆட்டோமொபைல் ஷெட் 5 பேரை வேலைக்கு வைத்து ஒரு ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் ஷோரூமை நடத்தி வரும் சோபனா அன்றைய ஆர்டர்களை மேற்பார்வையிட்டவாறே அமர்ந்திருந்தாள். அப்போது கைபேசி கிணுகிணுக்க அதில் கௌசல்யாவின் எண்ணை பார்த்ததும் அக்கா என்றாள் ஆசையாக. ஷோபிமா, பிரபா வீட்டுக்கு வந்தாச்சு, நாங்க எல்லாரும் கிளம்பி அத்தைய போய் உங்க வீட்டில் அழைச்சிக்கிட்டு நேரா ஷெட்டுக்கு வந்துடுறோம், நீ ரெடியா இரு, என்ன சரியா என்றாள் கௌசல்யா அந்த பக்கத்தில் இருந்து. சரிக்கா, பெரிய அத்தான் நேரா கோவிலுக்கே வந்துடுவாங்களா என்று சோபனா வினவவும், வந்துடுவாங்க. அப்புறம் காஞ்சனாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு தடவை ஞாபகப்படுத்திடு, வேணும்னா சுதாவை அந்த பக்கமா போக சொல்லி அவங்க 3 பேரையும் கூட்டிட்டு வர சொல்லலாம் என்று விட்டு கௌசல்யா அழைப்பை வைத்தாள். புன்னகையுடன் அழைப்பை வைத்த சோபனா தமக்கைக்கு அழைத்த விவரம் சொன்னாள். அவளோ பத்மநாபனுடன் தானும் தன் மகனும் வந்து விடுவதாய் சொல்ல மீண்டும் கௌசிக்கு சொல்லிவிட்டு அவர்கள் வரும் வரை வேலையில் மூழ்கினாள். எங்கே போவதற்கு இந்த ஏற்பாடு என்று எண்ணுகிறீர்களா? மருதமலையில் தங்கத்தேர் இழுப்பதாக வேண்டுதல். எதற்காக? சோபனா பிரபாகரின் செல்ல புதல்வி சந்தனா நல்லபடியாக பிறக்க வேண்டும் என்பதற்காக. கௌசல்யா சொல்லிக் கொண்ட வேண்டுதல். 6 மாதங்களே நிரம்பிய அவளுக்கு சில நாட்களுக்கு முன்னர் சற்றே உடம்பு முடியாமல் போய்விட பிரார்த்தனையை நிறைவேற்றாததால் பிள்ளைக்கு உடம்பு முடியாமல் போய்விட்டது என்று பதறி துடித்த அவளது பெரியம்மா செய்த ஏற்பாடுதான் இது. 1/2 மணி நேரத்தில் பிரபாகரின் கார் தனசேகரன் ஆட்டோமொபைல்ஸின் முன்னே நிற்க, காசி ஷெட்டை பார்த்துக்கோங்க, 7:30 மணிக்கு சாத்திட்டு கிளம்பிடுங்க என்றவாறே வெளியே வந்தாள். அப்போது என்று தாவிக்கொண்டு வந்த மகளை கையில் அள்ளி கொண்டவள், என்னது, என் பப்புக்கு மம்மம் வேணுமா? 2 மணி நேரம் முன்னாடி தானே அம்மா வந்து மம்மு கொடுத்துட்டு போன, அதுக்குள்ள என்ன என்று கொஞ்சியவாறே உள்ளே அமரப்போக அங்கு ஒரு கார் வந்தது. அதில் இருந்து இறங்கியவரை கண்டதும் வண்டியில் ஏறாது நின்ற சோபனா, வாங்க அண்ணாச்சி, என்னோட கடை தான் இது என்றாள் வாய் நிறைய. கையில் குழந்தையுடன் முகத்தில் சந்தோஷத்துடன் நின்றிருந்தவளையும் அங்கே தொங்கிக் கொண்டிருந்த பெயர் பலகையையும் மாறி மாறி பார்த்தவருக்கு சில ஆண்டுகள் முன்னே தான் பார்த்த சோபனாவா என்றிருந்தது. தன் வார்த்தைகளை உடைத்தெறிவது போல் தொழில் முறையிலும் சரி சொந்த வாழ்விலும் சரி வானளவு உயர்ந்து நின்று விட்டாளே. கூடவே அவள் அருகே நின்றிருக்கும் அவளது கணவனின் பிடியும் தான் எவ்வளவு அழுத்தமாய் அவள் மீது படிந்திருக்கிறது. அன்பும் நேசமும் இருக்கும் இடத்தில் வளர்ச்சி இருக்குமே தவிர வீழ்ச்சி இருக்க வழி இருக்காது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் நிலையில் மற்றவரின் முன்னேற்றத்துக்கு அவர்களே வித்தாய் மாறும் விந்தையை கண்ட மகிழ்வில் அவர்களை நிறைந்த மனதுடன் வழி அனுப்பி வைத்தார் அவர். நாமும் அவருடன் இணைந்து கொள்வோம். இடைவரும் பலவித தடைகளை தகர்த்தெங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். இலக்கிய பெண்ணுக்கு இலக்கணம் நீ என யாரும் போற்ற வேண்டும். மாதர் தம்மை கேலி பேசும் மூடர் வாயை மூடுவோம். மானம் காக்கும் மாந்தர் யாருக்கும் மாலை வாங்கி போடுவோம். ஏசினாலும் பேசினாலும் அஞ்சிடாமல் வாழ வேண்டும். மனதில் உறுதி வேண்டும். வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். உணர்ச்சி என்பது வேண்டும். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. தேங்க்யூ.